வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கான பதிவு அந்த பதிவு. சரிங்களா? அதாவது வந்து நம்ம பஞ்சாங்கத்தில பார்த்தீங்கன்னா, ஏறு உழுவுறது, நாத்து நடுறது, விதைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு குடுத்துருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில செஞ்சா யோகத்த பெறலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திதி. இந்தந்த திதியில வந்து எது செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதாவது வளர்பிறை, அமாவாசையிலேருந்து நம்ம பௌர்ணமிக்கு வரைக்கும் வர வளர்பிறையில வந்து பார்த்தீங்கன்னா, நவமி திதியும், தசமி திதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து விதைகள வந்து பூமியில வந்து விதைக்கக்கூடாதுங்க. விதைச்சோம்னா நமக்கு வந்து முழுமையான நல்ல பலன குடுக்காது. சரிங்களா? நவமி திதியிலயும், தசமி திதியிலயும் விதை விதைக்கக்கூடாது. அது பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்ததாக அடுத்ததாக தேய்பிறையில வர சதுர்த்தி திதியிலயும், பஞ்சமி திதியிலயும் வந்து அதே மாரி விதைகள வந்து பூமியில விதைக்கக்கூடாது. விதைச்சு வந்து விளைவிக்கக்கூடாது. அது செஞ்சாலும் நமக்கு வந்து வந்து ஒழுங்கான விளைச்சல் கிடைக்காது. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.